கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குழந்தைகள் 10 பேரின் படிப்பு செலவை தான் ஏற்றுக்கொள்வதாக வரட்டூர் செல்வம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இந்த விசச்சாராயத்தில் இறந்தாங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அந்த மற்றவங்கெல்லாம் உயிர் பிழைக்கணுன்றதுனால சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கேன். அப்புறம் பத்திரிக்கை வாயில நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் ஒரு 10 பேர் 10 குழந்தைகள் அவங்கள நான் தத்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன். காலேஜ் படிக்கிற வரையும் இந்த அம்மா அப்பா இழந்த பயலுக இருக்காங்க, சின்ன பிள்ளை இருக்காங்க, அவங்களையும் தத்தெடுத்து காலேஜ் முடிக்கிற வரையும் என்னோட பொறுப்பு. காலேஜ் முடிக்கிற வரையும் என்னோட பொறுப்பு சாமி. அது பத்திரிக்கை வாயில நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்க சார்பாகவும் நான் செய்ய தயாரா இருக்கேன் சாமி. வேற என்ன சாமி? ஒரு 10 பேருக்கு, 10 தாய் இருந்த இழந்தவங்களுக்கு ஒரு 10 பேர் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு 1வது இருந்தாலும் காலேஜ் வரையும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். 10வது இருந்தாலும் காலேஜ் வரையும் நான் பொறுப்பு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சாமி. முழு செலவு அவங்களோட காலேஜ் வரையும் என்னோட முழு செலவு. இந்த விசச்சாராயத்தை இந்த மாதிரி இந்த சாராயத்தெல்லாம் குடிக்க வேணாம்ன்றது என்னோட வேண்டுகோள் சாமி. இதுக்காண்டி வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. இல்லை, நான் எந்த கட்சியில் இதுவரை நினைஞ்ச மாதிரில, இனிமேல் இணையிற மாதிரி இல்லை. இல்லை, அவர் சினிமா இதில் ஷூட்டிங்கில்ப்போ நான் மதுரைக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு நாள் அவரை பார்த்தேன் ஏர்போர்ட்டில். கட்சி ஆரம்பிச்சிருக்கா, எப்படி பார்க்குறீங்க? வளரட்டும், எல்லாம் வரட்டும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் சந்தோஷங்க. தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை? அந்த அளவுக்கு நம்ம பெரிய இல்லை சார். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, இந்த சாராயம் குடிக்கிறது வேணாம்னு நம்ம கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி ஏன் எங்கேயும் எல்லா இடத்துலையும் ஒயின் ஷாப் திறந்துருக்காங்க, அதை நம்ம வாங்கி குடிச்சிட்டு போனால் சேஃப்டியாக இருக்கும். இதை போய் குடிச்சு நம்ம உயிரும் போய் இன்றைக்கி பாருங்கள், பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்தீங்களா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கூட நான் ஒரு இதில் பார்த்தேன் யூடியூப்பில், இன்றைக்கி ஒருத்தன் கூட குடிச்சு கூட கீழே படுறது கிடையாது, அந்த குட்டி பொண்ணு மேலே படுறது தான் பிள்ளை. இது கூட உணராத மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்ல? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.